நம்ம சினிமாவில் தாங்க ட்விஸ்ட் பார்த்துருப்போம். ஆனால் இப்போ அரசியல் களத்திலே வந்து பல ட்விஸ்டோட தான் போயிட்டு இருக்கு. நேற்றுலேருந்து ஒரு மேட்ரு திரு செங்கோட்டையன் அவர்கள் டிவிகேல இணைய போறாரு அப்படின்ற மாதிரியான தகவல்கள்லாம் நேற்று ஃபுல்லாக போயிருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு காலைல வந்து அவர் தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணியிருந்தாரு. அதன் பிறகு நடந்த ஒரு சம்பவம் தான் வந்து இது இன்னொரு ட்விஸ்ட்டை வந்து ஏற்படுத்தியிருக்காரு. என்ன அப்படின்னா, அமைச்சர் சேகர் பாபுவோட செங்கோட்டையன் சந்திச்சு பேசியிருக்காரு. அவங்க என்ன பேசினாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இது வரைக்கும் கிளியராக தெரியல. ஆனால் அவங்க பேசினாங்க அப்படின்றது வந்து ஒரு உறுதியான தகவலாக நமக்கு வந்து வெளியே வந்திருக்கு. அப்படி இருக்கக்கூடிய பட்ஜெட்டில் வந்து செங்கோட்டையன் திமுகவை நோக்கி நகர்றாரா அப்படின்ற ஒரு கேள்விதான் எழுது. ஏன்னா அதிமுகலேருந்து திமுக போகிறது அப்படின்றது வந்து இது ஒன்றும் புதுசு கிடையாது. நிறைய பேர் வந்து போயிருக்காங்க. திரு செந்தில் பாலாஜி கூட நம்ம உதாரணமாக சொல்லலாம். நிறைய பேர் அந்த மாதிரி அதிமுகலேருந்து திமுகவுக்கு போயிருக்காங்க. அவங்களுக்கான பதவிகளும் அங்கே வழங்கப்பட்டிருக்கு. அந்த ரீதியில் திரு செங்கோட்டையனும் வந்து டிஎம்கேக்கு போகிறாரா அப்படின்ற மாதிரியான ஒரு கொஷின்ஸ் தான் இப்போ சமூக வலைதளங்களாக இருக்கட்டும், இல்லை வந்து ஊடகங்களாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கு. ஆனால் இன்னைக்கு காலையில் வந்து பத்திரிகையாளர் ரமேஷ் வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. செங்கோட்டையனை சந்திச்சுட்டு வந்த அப்புறம் நாங்கள் வந்து டிவிக்கேல தான் அவர் வந்து இணைய போறாரு அப்படின்ற மாதிரி வந்து ஒரு சூசகமா சொல்லியிருந்தாரு. ஆனா இந்த ஒரு சந்திப்பு அப்படின்றது வந்து ஒரு கான்ட்ராஸ்டா இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. செங்கோட்டையன் எந்த மாதிரியான ஒரு ஒரு விஷயத்தை எடுக்க போறாரு அப்படின்றது தான் இப்போ ஒரு முக்கிய புள்ளியா இருக்கு. ஏன்னா பிரஸ் மீட்ல வந்து அவர்கிட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி வந்து உங்க அதிமுக வந்து நீக்கிட்டாங்களே, நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் மனம் வந்து சில விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி நான் கட்சிக்காக 50 வருஷமா உழைக்கிறேன், கட்சிக்காக பல விஷயங்கள் நான் வந்து பண்ணியிருக்கேன். அப்படி இருக்கும் போது என்ன வந்து கட்சியிலிருந்து நீக்கிறது அப்படின்றது வந்து என்னால் ஏற்றுக்கவே முடியல அப்படின்ற விஷயத்த சொல்லியிருந்தாரு. அந்த ஒரு மனவேதனையோட தான் அவர் வந்து வெளியே வந்திருக்காரு அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. அவர் எந்த கட்சிக்கு போக போறாரு? ஏன்னா செங்கோட்டையன் மாதிரியான ஒரு மூத்த தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கும் சரி, ஜெயலலிதா அவர்களுக்கும் சரி, அந்த பிரச்சார யுக்தி அப்படின்றத வந்து தயாரிக்கிறதுல மிக முக்கிய பொறுப்புல வந்து திரு செங்கோட்டையன் தான் ஈடுபட்டு இருந்தாரு. அந்த மாதிரி ஒரு வலிமையான தலைவர் இப்போ எந்த கட்சிக்கு போனாலுமே அந்த கட்சிக்கு வந்து ஃபேவரா தான் இருக்க போகுது அப்படின்றதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அது டிஎம்கேவா டிவிகேவா அப்படின்றது வந்து நமக்கு நாளைக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு நாளைக்கு வெளிவருது. நம்ம படத்தில் தான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம படத்தெல்லாம் நம்ம கிரைம் த்ரில்லர் படத்தெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் இவன் தான் கொலையாளி அப்படின்ற மாதிரியே போகும். ஆனால் கடைசி ட்விஸ்ட் வந்து மாற்றி வச்சிருவாங்க. அந்த மாதிரி ஏதாச்சும் ட்விஸ்ட் நடக்க போதா, அப்படி இல்லை வந்து திட்டமிட்டபடி அவர் வந்து டிவிக்கில் தான் இணைய போறாரா அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? செங்கோட்டையன் அவர்கள் டிவிக்கில் இணைஞ்சா நல்லா இருக்குமா, இல்லை டிஎம்கே இணைஞ்சா நல்லா இருக்குமா அப்படின்றத நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஒரு ஷார்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம தமிழர் கழகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.